கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் நம்மளும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் பாருங்க, யோபு கிட்ட இருந்த ஆஸ்தி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே போய்விட்டது. ஆனாலும் கர்த்தரை அவன் திட்டவில்லை, கர்த்தரை அவன் தூஷிக்கவில்லை, கர்த்தரை அவன் இந்த இடத்துல மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைய, நம்ம கிட்ட ஒண்ணு போயிடுச்சுனாக்கா நம்ம என்னென்னவோ பேசுவோம், இவனால போயிடுச்சு அவனால போயிடுச்சுன்ட்டு. ஆனா யோபு யார் மேல குறை சொல்ல, யார் மேல தன் பழிய போடல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் இந்த நேரத்துல உன்னையை பார்த்து என்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பணம் இருக்கிற பணம் சிலர் எப்படின்னாக்கா, பணம் இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தரை நல்லா துதிக்குவாங்க, பணம் இல்லைனாக்கா கர்த்தரை மறந்து விடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை துதிக்கிறது நம்ம விடவே கூடாது. எப்பவுமே நம்ம துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். யோபு அப்படிதாங்க இருந்தான். யோபு கர்த்தரை அவன் துதிச்சு கொண்டே இருந்தான், கர்த்தரை அவன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு ஆசீர்வாதம் வந்தது, என்னை ஆசீர்வாதித்தது கர்த்தர் தான், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வாதித்தது. ஆமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என் தேவன் ஒருவரால தான் முடியும். நீ இந்த நாளிலே கர்த்தரோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து என் தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற இந்த ஜபத்தை நீங்கள் யோபு பண்ணதை போல நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்ம இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தரை துதிக்கிறது அல்ல, இல்லாதப்பயும் கர்த்தரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அப்போதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கர்த்தர் யோபு கிட்ட இருந்தப்பவும் தேவனை துதித்தாம், இல்லாதப்பவும் கர்த்தர் அவன் தேவனை துதித்தாம். அப்படிதான் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்று இந்த சின்ன செய்தி மூலியமா உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.